الله أكبر. الله أكبر. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم. أما بعد، قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. أفرأيتم اللات والعزى ومناة الثالثة الأخرى ألكم الذكر وله الأنثى تلك إذا قسمة ضيزى إن هي إلا أسماء سميتموها أنتم وآباؤكم ما أنزل الله بها من سلطان يتبعون إلا الظن وما تهوى الأنفس ولقد جاءهم من ربهم الهدى. அளவிலா கருணையும் இணையில்லாத கிருபையுடைய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன். எல்லா புகழும் இந்த வையமெல்லாம் படைத்து பரிபாலித்து காத்து வரக்கூடிய ஏகவல்ல இறைவனாகிய அல்லாஹ்வுக்கு நன்றி தாட்டுவோம். அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் முஹம்மது நபி அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தினர்களும் தோழர்கள் அவர்கள் கொடுத்த சத்திய சன்மார்க்கத்தை வாய்மையுடன் பின்பற்றி வாழ்ந்து சென்ற நல்லோர்கள் வாழ்ந்து கொண்டு கண்டுள்ள முஸ்லிம்கள் நாம் அனைவரும் மீதும் என்றென்றும் புரிந்து கொண்டு கட்டுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, மன்னர்களுக்கு மாணவியின் மடல்கள் என்கின்ற நூலில் முதல் 2 நாடகங்கள் குறித்து ஒரு சிறிய அளவிலான கேள்வி பதில் போட்டி முன்னர் நடத்தினோம். நம்முடைய உதேசா இஸ்லாமிக் சென்டருக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களும் புனிதா இஸ்லாமிக் சென்டரில் பங்கேற்கக்கூடிய சகோதரர்களும் அதிலே கலந்து கொண்டார்கள். கலந்து கொண்ட எல்லோருக்கும் தரமான பரிசுகள் வழங்கி அந்த பரிசளிப்புக்காக வேண்டிய ஒரு நாள் இஜ்திமாவையே நாம் ஏற்பாடு செய்து நடத்தினோம். இவ்வாறு கேள்வி பதில் போட்டி நடத்துவது மூலமாக நாம் முதல் பரிசு அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே எல்லா சகோதரர்களும் அந்த நூலை ஆர்வத்துடன் படித்து அதிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை ஆர்வத்துடன் மனப்பாடம் செய்யக்கூடிய அந்த நிலையை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஜாலியாத்தின் பொறுப்பாளர்கள் கூட இது போன்று அடிக்கடி கேள்விப்பதில் போட்டி நடத்த வேண்டும் என்றும் ஆர்வம் ஊட்டுகின்றார். அந்த வகையிலே மன்னர்களுக்கு மாணவியின் மடல்கள் என்கின்ற அந்த நூலில் 2வது 3வது நாடகங்களையும் இன்னும் 2 வாரங்களுக்கு பின்னர் கேள்விப்பதில் போட்டிக்காக என்று நாம் எடுத்துக் கொள்கின்றோம். அந்த பகுதிகளின் ஜெராக்ஸ் காப்பியை நம்முடைய சகோதரர்களுக்கு மத்தியில் சென்ற வாரம் விநியோகம் செய்தோம். பெரும்பாலான சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய நூலை நிதானமாக கவனத்துடன் முழுமையாக படிக்கக்கூடிய காவல அவகாசம் கிடைக்கப்பெறாதவர்களாக இருக்கிறார்.
அதனாலே இந்த வாராந்திர நிகழ்ச்சிகளிலே அது தொடர்பான விஷயங்களை விரிவாக எடுத்து சொல்லி உரை நிகழ்த்தோம் என்று சொன்னால் அந்த உரையை கேட்டதற்கு பிறகு அவர்கள் படிப்பதற்கு மிக இலகுவாக எளிதாக இருக்கும், முழுமையாக படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் பிறக்கும் என்பதற்காக என்று இந்த 2 வாரங்களிலே 2வது 3வது நாடகங்களை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மன்னர்களுக்கு மாணவியின் மடல்கள் என்கின்ற இந்த நூல் பிரபலமான ஒரு சமாதான உடன்படிக்கை என்ற வரலாற்றிலே அறியப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஹுதைபியா உடன்படிக்கையிலிருந்து ஆரம்பமாகின்றது. ஹுதைபியா உடன்படிக்கையையும் நாம் முழுமையாக ஒரு நாடகமாக படித்திருக்கிறோம். பிறகு 2வது நாடகம் ரோமாபுரி மன்னர் ஹெர்குலிஸ் பாதுஷாவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிய அழைப்பு மடலின் பின்னணியிலே அமைய பெற்ற ஒரு நாடகமாகும். இப்பொழுது 3வதாக டமாஸ்கஸ் நகரத்தின் குர்தில மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருந்த ஹாரிஸ் இப்னு அபி ஸமீர் அல்-கஸ்ஸானி என்கின்ற மன்னருக்கு நபிகளார் எழுதிய அழைப்பு மடல் பற்றியதாகும். இது மிகவும் குறுகிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி. இதை அடிப்படையாக கொண்டு நாம் நாடகமாக வடிவமைத்திருக்கக்கூடிய அந்த நாடக நிகழ்ச்சிகளும் சுமார் 4-5 பக்கங்களோடு நிறைவு பெற்று விடுகின்றன. அதற்கு பிறகு ஹபஷா என்று சொல்லப்படுகின்ற அபிசீனிய மன்னர் நஜாஷி பாதுஷாவுக்கு நபிகளார் எழுதி அனுப்பிய அந்த அழைப்பு மடலின் பின்னணியிலே அந்த நாடகம் அமையப்பெறுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஹாரிஸ் பின் அபி ஸமீர் அல்-கஸ்ஸானி டமாஸ்கஸ் நகரத்தின் குர்தில மன்னன் நபிகளாருடைய அழைப்பு பணிக்கு என்ன பதிலை அளித்தார், என்ன விளைவுகள் ஏற்பட்டன என்பதை நாம் சுருக்கமாக விரிவாக நாம் இங்கே அலசி ஆராய்வதற்கு இருக்கின்றோம். சுருக்கமாக என்று சொன்னால் இந்த நாடகம் மிகவும் சுருக்கமாக அமையப்பட்டிருக்கின்றது. விரிவாக அலச வேண்டும் என்று சொல்வதன் நோக்கம் என்ன என்று சொன்னால், அந்த மடலை கொண்டு செல்லக்கூடிய சஹாபி இருக்கின்றார்களே, ஷுஜா பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அதனால்தான் விரிவாகவும் நாம் ஆய்வு செய்வோம் என்று நான் சொல்கிறேன். அந்த ஷுஜா பின் வஹப் பிரபலமான ஒரு சஹாபி. அவர்கள் ஆரம்ப நாட்களிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். பத்ர் யுத்தத்திலே கலந்து கொண்ட பிரபலமான ஒரு சஹாபி அவர்கள். அதை தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு யுத்தங்களிலே கலந்து கொண்டு இந்த இஸ்லாமிய சன்மார்க்கம் மேலோங்குவதற்காக என்று பல தியாகங்களை செய்திருக்கக்கூடியவர்கள். அந்த ஷுஜா பின் வஹப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி இன்னொரு விஷயம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால், அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே பிரபலமாக இருக்கக்கூடிய மதீனா ஹிஜ்ரத்தையும் மேற்கொண்டவர்கள். இந்த மதீனா ஹிஜ்ரத் நடைபெறுவதற்கு முன்னர் நபிப்பட்ட வழங்கப்பட்டு 4வது 5வது ஆண்டுகளுடைய வாக்கில் அபிசீனியாவை நோக்கி ஒரு ஹிஜ்ரத் மேற்கொள்ளப்பட்டது.
இந்த ரீதியிலே இஸ்லாமிய வரலாறு 2 ஹிஜ்ரத்துகளை நமக்கு அறிமுகம் செய்கின்றது. ஆனால் பிரபலமான ஹிஜ்ரத் என்பது நபிகளாரும் முஸ்லிம்களும் மக்காவை தொடர்ந்து மதீனாவிலே போய் குடியமர்ந்து அங்கே ஒரு சிறிய இஸ்லாமிய அரசை நிறுவி அதன் துணை கொண்டு மதீனாவை மையக்கேந்திரமாக அமைத்து இந்த பாரலோகமெங்கும் தவா பிரச்சாரத்தை முன்னெடுத்துக் கொண்டு செல்வதற்கு வழிவகுக்கின்றார்களே, அது பிரபலமான ஹிஜ்ரத். அதற்கு முன்னர் நடைபெற்ற அபிசீனியா ஹிஜ்ரத் இருக்கின்றதே, அவ்வளவு பிரபலம் இல்லாத ஒரு ஹிஜ்ரத். அந்த அபிசீனியா ஹிஜ்ரத்தையும் ஷுஜா பின் வஹப் என்கின்ற இந்த சஹாபி மேற்கொண்டார். அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் என்று நான் குறிப்பிட்டேன். அது என்ன அம்சம் என்று சொன்னால், அபிசீனியாவை அவர்கள் அடைந்து அங்கு வசித்து வந்து கொண்டிருந்த காலகட்டத்திலே மக்காவிலிருந்து ஒரு செய்தி வருகின்றது. அது என்ன செய்தி என்று சொன்னால், இப்பொழுது மக்காவிலே முஸ்லிம்களுக்கும் மக்கத்து குறைஷிகளுக்கும் எந்த பகைமையும் இல்லை, இது சாதாரண சமாதானமாக போய்விட்டார்கள், சண்டை சச்சரவுகள் கிடையாது, எல்லோரும் இஸ்லாத்திலே சேர்ந்து விட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி மதீனாவில் இருந்து அபிசீனியாவை போய் சென்றடைகின்றது. ஆனால் பின்னர் தான் அது தெரிந்தது, அது ஒரு வதந்தி. அப்படி எந்த ஒரு சமாதானமும் மக்காவிலே மறந்து விடவில்லை என்கின்ற அந்த உண்மை நிலவரம் பின்னர் தெரிய வருகின்றது. இப்படி மக்காவில் சமாதானம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு வதந்தி வந்தவுடனேயே அதை நம்பி சுமார் 33 சஹாபாக்கள் அபிசீனியாவில் இருந்து மக்காவுக்கு திரும்பினாங்க. சமாதானமா போயிட்டாங்க, எல்லாரும் சண்டை சச்சரவு இல்லை. நாம ஏங்க ரசூலுல்லாஹ்வையும் முஸ்லிம்களையும் பிரிந்து அபிசீனியாவில் ஏன் நம்ம கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும் என்று நம்பி மக்காவுக்கு திரும்பி போயிட்டாங்க. எத்தனை சஹாபாக்கள்? சுமார் 33 சஹாபாக்கள். சில பெண்களும் உண்டு, ஆண்களும் உண்டு. அப்படி திரும்பி வந்த சஹாபாக்களே ஷுஜா பின் வஹப் என்கின்ற இந்த சஹாபியும் உள்ளடங்கும். பின்னர் மக்கா வந்து பார்க்கறாங்க, சமாதானம் ஒன்றும் இல்லை, முன்னை விடும் கடுமையான எதிர்ப்பு தான், பகைமை தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. பின்னர் மக்காவுக்கு வந்த இடத்திலே சில நாட்கள் கழிந்ததற்கு பின்னால் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்று நபிகளுடைய ஆர்டர் பிறக்கின்றது. அந்த ஹிஜ்ரத்திலேயும் இந்த ஷுஜா பின் வஹப் அவர்கள் மிகவும் ஆர்வத்துடனும் தியாக உணர்வுடனும் அதிலே கலந்து கொண்டார். இப்படி இஸ்லாமிய சன்மார்க்கம் அந்த ஆரம்ப நாட்களிலே இப்படி பல்வேறு தியாகங்களை அடிப்படையாக கொண்டு அது மேலோங்கி வளர்ந்து கொண்டே வந்து கொண்டிருந்தது. இன்று நம்மளவிலே வந்து சேர்ந்திருக்கிறது. நாம் நம்மை படைத்த இறைவன் எவ்வளவு பெரிய ஆற்றல் கொண்டவன், அவன் வழங்கி இந்த சத்திய சன்மார்க்கம் இறைவனுடைய எவ்வளவு பெரிய அருள்கொடையாக அமைந்திருக்கின்றது என்பதெல்லாம் நாம் அறிந்து புரிந்து அல்லாஹ்வுக்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டவளாக இருக்கட்டும். அந்த அல்லாஹ்வை சரியாக அறிந்து அவனை தூய்மையான நிலையிலே தொழுது வணக்க வழிபாடுகள் செலுத்தி நாம் வாழ்கின்றோம் என்று சொன்னால், இப்படி இந்த மார்க்கம் இவ்வளவு ஆண்டுகளை கடந்து சவுதி அரேபியாவிலிருந்து நம்முடைய நாடுகள் எவ்வளவு தொலைதூரத்தில் இருக்கின்றன, இவ்வளவு பூகோள இடைவெளிகளை எல்லாம் கடந்து நம்முடைய நாடுகளை வந்தடைந்து நம்முடைய வாழ்க்கையை அது மறந்திருக்கிறது சொன்னால், அதனுடைய பின்னணியிலே இவ்வளவு பெரிய தியாகங்கள் அமைந்திருக்கின்றன. அபிசீனியாவுக்கு ஒரு ஹிஜ்ரத், மதீனாவுக்கு ஒரு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டார்கள். எத்தனையோ யுத்தங்களிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்டநாடுடைய அதிக பிரியமான தோழர்கள் எல்லாம் அந்த யுத்தங்களிலே களப்பலி கொடுக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய தியாகங்களுக்கு பின்னணியிலே தான் இந்த மார்க்கம் நம்முடைய கையிலே வந்து சேர்ந்திருக்கிறது.
இந்த ரீதியிலேயும் நாம் அதிகமாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படி இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிகின்ற பொழுது நாமும் இதே போல இந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை தாவா பிரச்சார பணியை மேற்கொண்டு இன்னும் அதிக அளவில் நாம் பரப்புரை செய்வதற்கு உதவ வேண்டும். நம்முடைய எதிர்கால சந்ததிகளுடைய கையிலே கிடைப்பதற்கு நாமும் உறுதுணையாக அடிப்படையாக அமைய வேண்டும் என்கின்ற அந்த எழுச்சி தான் வேண்டும். அதுக்காகத்தான் இது போன்ற வரலாறுகள் நமக்கு தேவையுடைய வரலாறுகளாக இருக்கின்றன. இங்க இன்னொரு நுட்பத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புகின்றேன். அபிசீனியா ஹிஜ்ரத் நடைபெற்றது நபிப்பட்டம் வழங்கப்பட்டு 4வது 5வது ஆண்டுகள் வாக்கில் நடைபெற்றது. பிறகு 13 ஆண்டு காலம் நபிப்பட்டம் வழங்கப்பட்டு 13 ஆண்டு காலம் கழிந்ததற்கு பின்னாலே மதீனா ஹிஜ்ரத் நடைபெறுகிறது. மதீனாவிலே போய் சேர்ந்ததற்கு பின்னால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அபிசீனியாவுக்கு ஒரு தூது செய்தி அனுப்பி, நாங்கள் எல்லாம் மதீனாவுக்கு வந்துட்டோம், இப்ப நீங்க அபிசீனியாவிலே ஹபஷாவிலே தனியாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மதீனாவுக்கு வந்துருங்க என்று அபிசீனியாவிலே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த அந்த 72-73 சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு தெரிவிக்கவில்லை. பிறகு எப்போ வருகின்றார்கள்? ஹிஜ்ரி 6வது ஆண்டு வாக்கில் கைபர் யுத்தம் நடைபெறுகின்றது. கைபர் யுத்தத்திலே யூதர்களை வெற்றி கொண்டு யூத கோட்டையெல்லாம் அவர்கள் கைப்பற்றி விடுகின்றார். சந்தோஷம், வெற்றி பெற்று விட்டோம் என்ற மகிழ்ச்சி கொண்டாட்டத்தில் இருக்கின்றார். அப்பொழுது அபிசீனியாவிலே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு வசித்துக் கொண்டிருந்த அந்த முஸ்லிம்கள் ஜாஃபர் இப்னு அபூ தாலிபுடைய தலைமையிலே மதீனாவுக்கு சென்றாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் ப்ராப்ளமா அலி சொல்றாங்க, எதிரி மூதையோடு அந்த வாசம் அமைந்திருக்கின்றது. என்ன, நாம எதை நினைத்து நாம் மகிழ்ச்சியை கொண்டாடுவது? கைபரை வெற்றி கொண்டதுடைய அடிப்படையில் மகிழ்ச்சியை கொண்டாடுவதா, ஜாஃபருடைய வருகையை அடிப்படையாக கொண்டு மகிழ்ச்சியை கொண்டாடுவதா என்று ரசூலுல்லாஹ் சொல்றார். பிஃபதை கைபர் அவ் பிகுதூமி ஜாஃபர். கைபர் ஜாஃபர்ங்கிறதும் எதிரி மூதையோட அந்த வார்த்தை அமைந்திருக்கின்றது. அந்த ஹதீஸ் அவ்வளவு சொல்வதற்கு அவ்வளவு அருமையா இருக்கு. கைபரை வெற்றி கொண்டதனால நாம் மகிழ்ச்சி அடைகின்றோமா, ஜாஃபர் வருகை தந்ததனால மகிழ்ச்சி அடைகின்றோமா என்று சில சொல்றாங்க. அப்ப அவ்வளவு ஆண்டுகள் காலதாமதமாகவே அபிசீனியாவிலே ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு ஆரம்ப காலகட்டங்களிலே அங்கே தஞ்சம் புகுந்த அந்த சஹாபாக்கள் மதீனா வந்து சேர்றாங்க. இவ்வளவு கால இடைவெளி எதற்காக? மதீனா வந்த உடனே எல்லாரும் கூட்டலாம், மக்கால மதீனா வந்துட்டோம். மதீனா வந்ததற்கு பிறகும் மக்காவாசிகள் நம்மை நிம்மதியாக வாழ விடவில்லை. யுத்தங்களை தொடுத்து, அங்கிருந்து யுத்தங்களை தொடுத்து நம்மளை அடைப்பு கொடுக்க வருகின்றார்கள். பத்ர் களத்தை சந்தித்தோம், வெற்றி வாங்கி சூடினோம். உஹதிலே வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை என்கின்ற வகையிலே அந்த யுத்தம் நடைபெற்று முடிந்தது. பல இழப்புகளை, நஷ்டங்களை சந்தித்திருக்கின்றோம். எனவே இங்கேயும் நாம் யுத்தங்களை, தியாகங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எல்லோரும் மேலாக வந்திருங்க என்று ரசூலுல்லாஹ் அழைத்திருக்கலாம். 6 ஆண்டுகளுக்கு பின்னே அவர்களை அழைக்க வேண்டிய தேவை என்ன? நான் சொல்ல புரியுதுங்களா? இந்த 6 ஆண்டுகள் தாமதமாக ரசூலுல்லாஹ் அவர்கள் அபிசீனியாவுடைய முஹாஜிர்களை மதீனாவுக்கு தெரிவிக்கின்றார்களே, இந்த காலதாமதத்திற்கான ரகசியத்தை நபி வரலாற்று ஆய்வாளர்கள் மிகவும் நுணுக்கமாக ஆய்வு செய்து ஒரு முடிவை நமக்கு அறிவிக்கின்றார். இந்த நபிகளாருடைய தூரநோக்கு நமக்கு புரிகின்றது. நபி வரலாற்றிலே இந்த தகவலை அறிந்தபொழுது மிகப்பெரிய ஆச்சரியம். ஒரு நபி எவ்வளவு ஆழமாக, தூரமாக சிந்தித்து இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வெற்றி வாகை சொல்லியிருக்கின்றார். அல்லாஹ்வுடைய வழிகாட்டல், அல்லாஹ்வுடைய வஹீயுடைய வெளிச்சத்தில் அவருடைய இஸ்திகார் என்கின்ற அந்த தீர்க்கமான முன்னாய்வு திறமை எல்லாமே அதை அமைந்திருக்கின்றன. அந்த நபி வரலாற்று ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டு வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய முடிவு என்ன என்று சொன்னால், நாம் சிந்தித்து பார்த்தால் நமக்கு ஆச்சரியம் இருக்கின்றது. என்னது? மதீனாவுக்கு வந்துட்ட மக்கால இருந்து மக்கத்து குறைஷிகள்
தன்னுடைய ஆழ்வலங்கள் ஆயுத வளங்களை திரட்டி கொண்டு வந்து மதீனாவுக்கு அருகிலே வந்து முஸ்லிம்களோடு யுத்தத்தை தொடுக்கின்றார்கள். இன்னும் மூர்க்கத்தனமா இஸ்லாத்தை முஸ்லிம்கள் அழிப்பதற்காக என்றவர்கள் ஆட்களை ஆயுதங்களை திரட்டி கொண்டு வருவார்கள். அது சாதாரணமாக முடியக்கூடிய ஒரு படலம் அல்ல. முற்றிலுமாக அவருடைய அந்த படையெடுப்பு முயற்சிகள் மீண்டும் மீண்டும் மேற்கொள்ளப்பட்டு அவர்கள் அடங்கி ஒடுங்கக்கூடிய ஒரு சூழலை வந்தால் நாம் அபிசீனாக அந்த முஸ்லிம்களை தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு கட்டத்தில் மதீனாவிலேயே வந்து நம்மை அவர்கள் அடக்கி கொடுக்க வருகின்றார்கள். மதீனாவுக்குள்ளேயே வந்து தாவா பிரச்சார பணியை ஒடுக்குவதற்காக முயற்சி விடுகின்றார்கள். நம்ம தாவா பிரச்சார பணியை மேற்கொள்ள முடியவில்லை என்கின்ற கைமீறி செல்லக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் மதீனா எப்படி நமக்கு ஹிஜ்ரத்துடைய பூமியாக அமைந்து இந்த தாவா பிரச்சார பணிக்கு ஒரு மைய கேந்திரமாக அமைந்து நமக்கு ஒத்துழைப்பு நல்குகிறதோ, மதீனாவாழ் மக்கள் நமக்கு உதவி செய்கின்றார்களோ, இதே போல இதனுடைய நிலைமை முடிந்து விடுகின்ற பொழுது அபிசீனியாவுக்கு நாம் செல்ல வேண்டும். எப்படி மதீனாவுக்கு வந்தோமோ இதே போல அபிசீனியாவில் நல்ல ஒரு அரசர் அங்கே நம்முடைய சகோதரர்களுக்கு நம்முடைய தோழர்களுக்கு அங்கே தஞ்சமளித்துக் கொண்டிருக்கின்றார், உதவி செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நிலைமை அப்படி இருக்கட்டும். ஒரு கால் மதீனாவில் நாம தாவா பிரச்சார பணியை முன்னெடுத்துக் கொண்டு செல்ல முடியவில்லை என்று வந்தால் அப்படியே எல்லாரும் அபிசீனியாவுக்கு போங்க. அங்க ஒரு நல்ல ஒரு தளம் அப்படி இருக்கிறது. எனவே அந்த ஒரு மைய கேந்திரத்தை சீக்கிரமாக முடித்துக் கொள்ள வேண்டாம், அது அப்படியே தக்க வைத்துக் கொண்டு இருக்கட்டும் என்று சொல்லிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 6 ஆண்டு காலங்களை தாமதப்படுத்துகிறார். மிகப்பெரிய ஒரு ஆய்வுடைய முடிவு இது. பிறகு நடைபெறுகின்றது, அகழ்த்து நடைபெறுகின்றது. மிகப்பெரிய அளவில் மக்கத்து குறைஷிகள் யூதர்களை திரட்டி கொண்டு வருகிறார், கிறிஸ்தவர்களை திரட்டி கொண்டு வருகிறார், முஸ்லிம் சமுதாயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நயவஞ்சர்களையும் முசுக்கி விடுகின்றார். பெரிய அளவில் படை திரட்டி கொண்டு வருகின்ற பொழுதுதான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆலோசனை அடிப்படையில் மதீனாவில் ஒரு பெரிய அகலை தோன்றுகின்றார். மக்காவில் இருந்து திடுமன பூதக்கூடிய மதீனாவில் நுழையக்கூடிய ஒரு பெரிய சாலை, அந்த சாலை முழுவதும் அகழ் தோன்றி அதை தற்காப்பை மேற்கொள்கின்றார். வேறு எந்த பாதை வழியாக மதீனாவுக்கு வர முடியாது. மதீனாவுடைய பூகோள அமைப்பு அப்படி அமைந்திருக்கின்றது. அந்த அகழை தோண்டி மதீனாவுக்குள்ளே இருந்து நபிகளார் அவர்கள் முஸ்லிம்களை சமாளித்துக் கொண்டு வருகின்ற பொழுது எதிரிகள் வந்து பார்க்கிறாங்க, எவ்வளவு அகழ் தோண்டப்பட்டிருக்கு. முன்பின் அறியாத ஒரு யுத்த யுக்தி அது. அரபு பத்திரிகை முன்னால் இப்படி ஒரு அகழ தோண்டி ஒரு பாதுகாப்பு மேற்கொள்ளக்கூடிய ஒரு திட்டம், ஒரு குயுக்தி அவர்கள் கிடையாது. இது சல்மான் பாரசீகத்தில் அடிப்படையிலே அவர்கள் சொன்ன ஒரு ஆலோசனை. அபூ சுஃபியானுடைய தலைமையில அந்த ஹந்தக் யுத்தத்தில் எதிரிகள் வந்து அவர்களுக்கு அந்த புறத்தில் அந்த பக்கத்தில் டேரா போட்டு அப்படியே தங்கியிருக்கிறாங்க. 23 நாட்கள் அளவுக்கு அவருடைய முற்றுகை நீடிக்கின்றது. இது என்ன முடிகின்றது, அது எப்படி முடிவுக்கு வந்தது? நபி வரலாற்றில் மிக ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. அல்லாஹ்வுடைய உதவி மிக பெரிய அளவில் புயலை அல்லாஹ் வீச செய்கின்றான். புயல் காற்று கடுமையாக வீசுகின்றது. அபூ சுஃபியானும் அவருடைய கூலி ஆட்களும் அங்க டெஹரா போட்டு தங்கியிருக்கிறாங்களே, அவருடைய கூடாரங்களை எல்லாம் பீத்துக் கொண்டு காற்று வீசுகின்றார்கள். சபை கொண்டதற்காக முரட்டு அண்டாக்களை அடுப்புகளை ரெடி பண்ணி வைத்திருக்கின்றார்கள். அதெல்லாம் அப்படியே சட்டியோடு தூக்கி எறியப்படுகின்றன. சமையல் பண்ணி சாப்பிடாம எப்படி அவங்க அந்த முற்றுகையை ஏடிக்கை செய்து கொண்டிருக்க முடியும்? பார்த்தாங்க, நம்மளால முடியாது. இவ்வளவு ஒரு புயல் காற்று வீசினால எதிர்பார்க்க முடியல, எதிர்பார்த்திருக்கவில்லை. சரி சரி எல்லாரையும் கிளம்பிட்டு மக்காவுக்கு போயிடுவோம் என்று துண்டங்காடன் சொல்லிட்டு திரும்பி போயிட்டாங்க. நபிகளாருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இப்படி எதிரிகளை நாமோ தாக்கு பிடிக்க முடியாமல் திரும்பி ஓட செய்து விட்டோம் என்கின்ற வகையில எங்களுடைய முயற்சி என்று அவர்கள் ஆணவம் கொள்ளவில்லை, அகபாவம் அடையவில்லை. அனைத்திற்கும் முதலாவதாக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள். நம்மால் சாத்தியமாகாத ஒரு
சேருது, நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது இருந்தது. இறைவன் மிகப்பெரிய ஒரு உதவியை நமக்கு அனுப்பி தந்திருக்கின்றார். புயலை வீச செய்தார், தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்கள் வெள்ளோடி விட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்கள், அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்தார்கள். அப்படி அவர்கள் போற்றி புகழ்ந்த அந்த திக்ருடைய வாசகங்கள் தான் ஈத் பெருநாள் நாம் சொல்ற பாருங்க. வஹதஹு லா ஷரீக லஹு அஅஸ ஜுந்தா வ நஸர அப்தா வ அஅஸ ஜுந்தா வ ஹஸம அல் அஹ்ஸாப வஹதா. அந்த இறைவன் ஒரே இறைவன் தான், அவனுக்கு இணைதுணை எதுவுமே கிடையாது. தன்னுடைய அடியார் முகமதுக்கு அவன் உதவி செய்தான், எதிரிகளை தோற்கடித்து வழிநோட செய்தான். அவன் ஒருவனே இவ்வளவு பெரிய காரியங்களை செய்திருக்கின்றானே, அந்த இறைவன் மிகவும் தூய்மையானவன், அந்த இறைவன் மிகவும் நன்றிக்குரியவன். அவனுக்கு நாம் அதிகமாக புகழ் சேர்க்க வேண்டும், நன்றியர்களை அவனுக்கு நாம் செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த திக்ருடைய வாசகங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொழிந்தார்கள். அதுதான் ஈத் பெருநாள்ல நாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்றோமே, அதோடு இந்த வாசகங்கள் அமையப்பட்டிருக்கின்றன. அந்த அஹ்ஸாப் யுத்தம், அகழித்தம் என்று சொல்லப்படுகின்றது, ஹஸ்வே கந்தக், ஹஸ்வத்துல் அஹ்ஸாப் என்று சொல்லப்படுகின்றது. அந்த யுத்தம் நடைபெற்றதற்கு பின்னால் முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வந்தது. இனி இந்த எதிரிகள் இவ்வளவு பெரிய படைகளை திரட்டி கொண்டு வந்து நம்மோடு மோதுவதற்கு அவளால் முடியாது, அவருடைய வலிமையெல்லாம் முறியடிக்கப்பட்டு விட்டன, இனி அவர்கள் எழுந்து வர முடியாது என்கின்ற நிலை வந்த பொழுதுதான் அங்கிருந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய தலைமையிலே அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்ட அவர்கள் மதீனாவுக்கு திரும்பி வர்றாங்க. கந்தக் யுத்தம் நடைபெற்ற அந்த அதை ஒட்டிய காலகட்டங்களில் தான் கைபர் யுத்தம் நடைபெற்றது. கைபருடைய யூத கோட்டைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையிலே தான் பெருமானார் சொன்னார்கள், நாம் கைபர் வெற்றி பெற்றதற்காக என்று மகிழ்ச்சி கொண்டாடுவதா, ஜாஃபர் வருகை தந்ததற்காக என்று மகிழ்ச்சி கொண்டாடுவதா என்று சொன்னார். ஆக நாம் இந்த ஹாரிஸ் இப்னு அபீ ஸஃப் அல்-கஸ்ஸானி என்கின்ற டமாஸ்கஸ் நகரத்துடைய குருதர மன்னனுக்கு எழுதப்பட்ட அந்த தபாலை ஷுஜா பின் வஹப் என்கின்ற ஒரு சஹாபி கொண்டு சென்றார்களே, அந்த சஹாபியுடைய வரலாறு தொடர்பாக இந்த வரங்களை எல்லாம் நாம் சுருக்கமாக சுட்டி காட்டியிருக்கிறோம். அந்த சஹாபி 2 ஹிஜ்ரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒன்று அபிசீனியாவுக்கு மேற்கொண்ட ஹிஜ்ரத், இரண்டாவது மதீனாவுக்கு மேற்கொண்ட ஹிஜ்ரத். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஷுஜா பின் வஹப் என்கின்ற இந்த சஹாபி அழைப்பு மடலை கொண்டு செல்கிறார். இங்கே டமாஸ்கஸ் நகரத்துக்கு கொண்டு செல்கிறார். முன்பின் அறியாத அந்நிய பூமி, அந்த மன்னனுடைய குணம் எப்படி இருக்கும், மக்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றெல்லாம் அவருக்கு தெரியாது. ஆனால் ஒரு அசாதாரணமான ஒரு துணிச்சல், என்ன எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, நாம் ரசூலுல்லாஹ்வுடைய பணியை நாம் நிறைவேற்ற வேண்டும். இஸ்லாத்துடைய இந்த சத்திய சன்மார்க்கம் இன்றளவுக்கு உலகத்திலே அது உயிர் துடிப்போடு திறந்து வந்து கொண்டிருக்கிறது சொன்னால் அதற்கான அடிப்படை என்ன? தாவா பிரச்சார பணிதான். இஸ்லாத்திலே புதிதாக ஆட்கள் சேர்ந்து கொண்டிருக்கின்றார்களே, இதுதான் அந்த மார்க்கம் உயிர் துடிப்புடைய ஒரு மார்க்கம் என்பதற்கு அடையாளமாக திறந்து கொண்டிருக்கின்றது. புதிதாக எப்படி ஆட்கள் சேர்றாங்க? இதுல நம்முடைய மார்க்கத்துடைய தத்துவார்த்தங்களை நாம் பிறமக்களுக்கு எடுத்துச் சொல்லாமல் நமக்குள்ளே முடக்கி வைத்துக் கொண்டே இருந்தோம் சொன்னால் யாராவது சொல்லுவாங்களா? யாராவது சொல்ல மாட்டாங்க. இன்றைய முஸ்லிம்களை பெரும்பாலானவருடைய மிகப்பெரிய ஒரு பலவீனம் என்ன? நம்முடைய கையில் இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சத்திய சன்மார்க்கத்துடைய மகிமை சிறப்பு அவளுக்கு தெரியாது. எவ்வளவு பெரிய இறையொரு மார்க்கத்தை நாம் பின்பற்றி வந்து கொண்டிருக்கின்றோம். உலகத்தில் எத்தனையோ மதங்களை பின்பற்றக்கூடிய மக்கள் இருக்கின்றார்கள். அவர்களும் வடக்குழி வாழ்கின்ற பேரில் ஏதோ சடங்கு சம்பிரதாயங்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நிறைவேற்றக்கூடிய அந்த சடங்கு சம்பிரதாயங்கள் நம்முடைய தொழுகை, நோன்பு, ஹஜ், உம்ரா போன்ற வடக்குழி வாழ்களுக்கு எதிரே என்ன மதிப்பை பெறும்? அதுக்கு எந்த மதிப்பும் இல்லை. குர்ஆன் ஹதீஸுடைய வார்த்தைகளிலே சொல்ல வேண்டும் என்றால் அவையெல்லாம் ஷிர்க், கடவுளை வணங்குறது என்கின்ற பேரிலே அவர் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் எல்லாம் இறைவனுக்கு இணை வைத்து செய்யக்கூடிய பாவகரமான செயல்கள்.
எந்த மதிப்பையும் பயனையும் அவர்களுக்கு அளிக்க முடியாத வெறும் சடங்குகள். ஆனால் நாம் நிறைவேற்றக்கூடிய வணக்க வழிபாடுகள் நம்முடைய இறைவனாலேயே நமக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தூய்மையான வணக்க வழிபாடுகள். இது நம்முடைய முஸ்லிம்கள் பெரும்பாலும் புரிந்திருக்கின்றார்களா, அறிந்திருக்கின்றார்களா? இந்த உலகம் தோன்றிய நாள் முதலாக மனித குலத்திற்கு வழிகாட்டுவதற்காக என்று எண்ணிலடங்காத நெய்மார்களை ரசூல்மார்களுக்கு அனுப்பி தந்து கொண்டே இருக்கின்றார் இறைவன். வேதங்களை வழங்க அவளுக்கு வழிகாட்டிருக்கின்றார். அந்த நபிமாருடைய வழிகாட்டுடைய அடிப்படையில் வந்திருக்கக்கூடிய மார்க்கம் சத்திய சன்மார்க்கம் தான் நம்முடைய சன்மார்க்கம். அவர்களுக்கு வழங்கப்பட்ட வேதங்களுடைய ஒளியிலே நாம் இறைவனை அறிந்து புரிந்து வணங்கி வழிபட்டு வந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே வந்து இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்தமுன் நபி, இறுதி தூதர், அஷ்ரஃபுல் அன்பியா, நபிமார்களில் மிகவும் சிறப்புமிக்க நபி என்று நாம் சொல்கின்றோம். அவருடைய நபுத்துவத்துடைய சிறப்பு என்ன, உயர்வு என்ன என்பதை பெரும்பாலான நண்பர்கள் அறிந்திருக்கின்றார்களா, புரிந்திருக்கின்றார்களா? இன்னும் நிறைய முஸ்லிம்கள் பேசி பாருங்க, அந்த மதம் மட்டும்தான் இந்த மதம் வந்தாங்க, புதுசா இஸ்லாத்தை சேர்த்துக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவங்க புதுசா இஸ்லாத்தை சேர்றா? இவங்க ஒன்றும் முயற்சி பண்ணல, வேற யாரோ முயற்சி பண்ணி அவங்க இஸ்லாத்தில் சேர்றாங்க. அதை ஏன் இந்த பழைய முஸ்லிம் சொல்லப்பட்டுன்னா இவங்கெல்லாம் ஏன் இஸ்லாத்துக்கு வர்றாங்க? அங்கேயும் கடவுளை வணங்குறா, இங்கேயும் கடவுளை வணங்குறா என்றுதான் அவர்கள் தன்னுடைய அறியாமை வெளிப்படுத்துகின்றார். பெரும்பாலான முஸ்லிம் நிலைமை எப்படிது? தாவா பிரச்சாரப்படிதான் எல்லாவற்றுக்கும் ஆணி வேற ஆகின்றது. குர்ஆன் இறைவன் பல இடங்களில் கட்டளை பிறப்பிக்கின்றார் நமக்கு. வல்தக்கும் மின்கும் உம்மத்துன் யதுஊன இலல் கைர். உங்களில் ஒரு பெரும் குழுவினர்கள் கூட்டத்தினர்கள் கைரான மார்க்கம், சிறந்த ஒரு பாதை, சிறந்த ஒரு மார்க்கம் இது என்பதற்கு மக்களுக்கு அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். யதுஊன இலல் கைர். இத்தனையோ வகைகள் இஸ்லாம் என்பது 10ஓடு 11 10ஓடு இது உண்டு என்கின்ற வகையில அதோடு சேர்ந்த ஒரு மதமா இது இல்லை. இறைவனை பற்றியும் இறை வணக்க வழிபாடு பற்றியும் மிக சிறந்த ஒரு பாதை தான், ஒரு மார்க்கம் தான் இஸ்லாம் என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் உம்மத், ஒரு பெரும் கூட்டம் உங்களில் இருக்க வேண்டும் என்று சொல்றார். நபிகளாரை நோக்கி குர்ஆனில் பல இடங்களில் இதனுடைய இந்த ஆணை கட்டளை பிறப்பிட்டு உதுஇலா சபீலி ரப்பிக் பில் ஹிக்மத்தி வல் மௌஇலத்தில் ஹஸனா. நபியே, உங்களுடைய இரட்சகருடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டிருங்கள், அறிவார்ந்த முறையில். பில் ஹிக்மத்தி, அறிவார்ந்த முறையில் அழைத்துக் கொண்டிருங்கள். வல் மௌஇலத்தில் ஹஸனா, அழகிய உபதேசத்தின் மூலமாக அழைத்துக் கொண்டிருங்கள். வஜாதில்ஹும் பில்லத்தி ஹிய அஹ்ஸன், எது மிகவும் அழகான விவாதம் என்று இருக்கின்றதோ அந்த அழகான விவாதத்தின் மூலமாக நீங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுங்கள். அது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது இந்த உலகத்தில். அதான் மிகப்பெரிய ஆச்சரியம். வேற எந்த மதங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த மதங்களுடைய அடிப்படையான கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொல்லி இந்த மதத்துக்கு வாங்க, தீமை செய்யாத, இறைவனை வணங்குகிற பேர்ல சிலைகளை வணங்காத, இறைவனை வணங்குகிற பேர்ல மனித மக்களை வணங்காத, இறைவனையே வணங்கு என்று அழைக்கக்கூடிய நிலைமை வேறு மதங்கள் இருக்குதா? வேறு எந்த மதங்களும் இல்லைங்க. கிறிஸ்தவர்கள் அப்படி செய்யறாங்களா? இந்து மதத்தில் அப்படிப்பட்ட அழைப்புப்படி என்கிற இதில் மேற்கொள்கின்றார், சீர்திருத்தப்படி மேற்கொள்கின்றார்களா? எதுவுமே இல்லை. உலகம் முழுவதையும் நாம் பார்த்தால் இஸ்லாம் மட்டும்தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றது. இறைவனை சரியாக அறிமுகம் செய்கின்றது. இறைவனை இவ்வளவு தூய்மையான வணக்க வழிபாட்டு மூலமாக நாம் நன்றி செலுத்த வேண்டும் என்று தெளிவுபடுத்துகின்றது. இப்படி மக்களை அழைக்கக்கூடிய அந்த பணி இஸ்லாத்தின் மூலமாக மட்டும்தான் மேற்கொள்ளப்படுகிறது. இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இல்லை என்றால், மனித குலத்திற்கு மிகப்பெரிய அருள்படையாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய சன்மார்க்கம் என்பதற்கு இதுவே மிகப்பெரிய ஒரு ஆதாரமாக. அந்த ரீதியில இறைவன் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி குறித்து குர்ஆனில் சொல்றான், "வமா அர்ஸல்னாக ரஹ்மத்துல் லில் ஆலமீன்." நபியே, உம்மை இந்த அகிலத்திற்கெல்லாம் ஒரு ரஹ்மத்தாகவே அல்லாமல் நான் அனுப்பி வைக்கவில்லை, ரஹ்மத்தாக அருள்படையாக அனுப்பி வைத்திருக்கிறோம் நல்லா சொல்றான். அந்த நபி எந்த ஒரு அடிப்படையை, எந்த ஒரு சத்தியத்துடைய வித்தை இந்த உலகத்திலே அவர்கள் ஊண்டி வைத்து விட்டு சென்றிருக்கின்றார்களோ அந்த அடிப்படையை நாம் முயற்சி மேற்கொள்கின்றோம். இந்த ஷுஜாவின் வகுப்பு என்கின்ற சஹாபி இருக்கின்றார்களே, டமாஸ்கஸ் நகரத்துடைய குருதல மன்னன் ஹாரிஸ் இப்னு அபீ ஸமருக்கு அடிப்படையை கொண்டு சென்றார். போன உடனே அது சரிய முடியலைங்க. அந்த காலத்துடைய சூழ்நிலை
இந்த காலத்தில் ஒரு மாதிரி தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி உச்சகட்டத்தை அடைத்து எந்த இடத்துல இருந்தாலும் உலகத்தில் எந்த முறையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆளோட தொடர்பு கொள்ள முடியும், செய்தியை பரிமாறிக்கொள்ள முடியுங்கிறதா கிடையாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தவாலை கொண்டு அவங்களை கொடுத்துருவாங்க. குதிரையில் ஏறினாரு, போறார். போனவர் எங்க போய் சேர்ந்திருக்கிறாரு, எந்த சூழல் அங்கே இருக்கிறது, அவரால் திரும்பி வர முடியுமா, எதிரிகள் அவர்களை தாக்காமல் அமைதியாக வாழ விட்டிருக்கின்றார்களா என்று எந்த தகவலுமே கிடைக்காது. அந்த சஹாபாக்கள் அவ்வளவு துணிவோடு தான் புறப்பட்டார்கள். என்ன வந்தாலும் பரவாயில்லை. இந்த மன்னர்களுக்கு மாதவியின் மன்னர்கள் இருக்கின்ற இந்த நீண்டதடிய நூலிலே பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். கொண்டு சென்ற அந்த தவார்களை கொண்டு சென்ற சில சஹாபாக்களுக்கு உயிருக்கு ஆபத்து வருது. அதையும் சமாளித்துக் கொண்டு அவர்கள் அந்த பணியை நிறைவேற்றினார்கள். இந்த ஹாரிஸ் இப்னு அபீ ஸஃர் கஸ்ஸானிக்கு கொண்டு சென்ற ஷுஜா இப்னு வஹப் அவர்கள் அங்க போய் பார்க்கறாங்க, அரண்மனையில் ஆளு காணோம். அரண்மனை இருக்குது, தர்பாருக்கு எல்லாம் இருக்குது, மன்னருக்கு காணோம். அவர் தன்னுடைய எஜமானருக்கு, ரோம பாரசீக மன்னர்களுக்கு அவங்களாம் அடிமைப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. தன்னுடைய எஜமானருக்கு கப்பம் கட்டுறதுக்காக 2 நாளா அதிகமாக முயற்சி பண்ணிருக்கிறார். அங்க கப்பம் கட்டிட்டு இருந்தா தான் அவங்களால வாழ முடியும். அந்த வல்லரசுடைய கையாட்களாக அவங்களை ஆட்சி கொண்டிருந்தாங்க. அதனால 3 நாள் அவன் சீக்கிரம் பார்க்க முடியாண்டார். அந்த அரண்மனையுடைய காவலாளி ஒருவர் இருந்தார். அவர் தான் சொன்னார், உடனே ஹாரிஸ் ஷுஜா பின் வஹப் என்கிட்ட அந்த சஹாபி, சரி மன்னர் காண முடியாது, சரி நம்ம மைதாவுக்கு தடை கட்டிடுவோம், ரசூலுல்லாஹ் போய் கொடுத்து தவால் தான் இருப்பாங்க, இதை கொடுக்கலையான்னு. அதை மன்னர் 3 நாள் 4 நாள் சொல்லிட்டு அவரே அங்கே எங்க தங்குறது யாரை பார்க்கறது பேசுறது. இப்போ நம்ம நாட்டில் செய்திருப்போம், தவால் கொடுத்துருவாங்க. போன அல்லாஹ்வுடைய தூதரே அங்கே ஆடு என்ன செஞ்ச, திருப்பி வந்துட்டேன் அப்படிதான் சொல்லுவோம். அந்த சஹாபி என்ன செய்கிறார்கள், மன்னனை பார்க்க முடியல, பரவாயில்ல, இந்த காவலாளி இருக்கிறார்ல இவர்கிட்ட சொல்லுவோம், அவனும் மனுஷன் தான் இவரும் மனுஷன் தான், நம்முடைய அழைப்புடைய வளையத்துக்குள்ள இவரும் வர வேண்டியவர் தான் அவனும் வர வேண்டியவர் தான் என்று சொல்லி காவலாளி போய் மெதுவாக பேசி கொடுத்தாங்க. அவர் விசாரிக்க ஆரம்பிச்சார். அப்படி எங்க இருந்து வாரீங்க, 2 நாளுக்கு முன்னாடி உங்களை பார்க்குறேன், நான் இப்போ மதீனால இருந்து வர்றாங்க, எங்களுடைய நபி முகமது நபி நாங்கள் வாழ்ந்துக்கிறாங்க, அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை எங்களுக்கெல்லாம் வழங்கிக்கின்றார்கள், அந்த மார்க்கத்தின் பக்கம் மக்களை எல்லாம் நாங்கள் அழைச்சிட்டு இருக்கிறோம், மன்னர்கள் அழைக்க வேண்டும் என்று அந்த மன்னருக்கு மடல் எழுதி எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை கொடுக்கறதுக்காண்டிய வந்து அதை 3 நாள் 4 நாளாக வரதுன்னு சொல்லிட்டீங்களே. அப்ப அந்த காவலாளி சொன்னாரு, இது ஆச்சரியமா இருக்குது, நபின்னு சொல்றீங்க, ஒரு புதிய மார்க்கம் சொல்றீங்க, அழைப்பு பணின்னு சொல்றீங்க, அந்த நபின்னா அவருடைய பேர் என்னங்க, அவருடைய குடும்பம் கோத்திரம் இருந்தான், பிறந்த ஊர் இருந்தான், வளர்ந்த விதம் இருந்தான்னு சொல்லி கேட்கிறார். அவர் ஷுஜா பின் வஹப் அவர்கள் சொல்றார், நபியுடைய பேர் முகமது என்ற பேர், அவருடைய தந்தை பேர் அப்துல்லா, தாயார் பேர் ஆமினா அம்மா, அவங்க பிறந்தது மக்காங்கிற ஊர்ல பிறந்தாங்க. 13 ஆண்டு கால பிரச்சாரம் பண்ணி எதிரிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளல, இதை அழிப்பதற்காக அவர்கள் திட்டம் திட்டினார்கள். அந்த நிலையில அந்த நபி பின்பற்றி எல்லோரும் சேர்ந்து மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து மதீனாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப அந்த நபி மதீனால இருக்கிறாங்க. மதீனால இருந்துன்னா இப்படி ஒரு தவால் எழுதி உங்க நாட்டுடைய மன்னருக்கு அனுப்பிச்சாங்க. தவால் நான் கொண்டு இருக்கிறேன், அது கொடுத்தா இருக்கிறேன். உடனே அவர் ஆட ஆரம்பிச்சார். முறைங்கிற ஒரு பேர், என்னோட பேர் முறை. நான் கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிட்டு இருக்கிறோம். கிறிஸ்தவ மதத்துல எங்களுக்கு ஒரு பைபிள் வேதம் இருக்குது. அந்த பைபிள் வேதத்துல இறுதி காலத்துல ஒரு நபி தோன்றுவாரு என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க சொன்னீங்க பாருங்க தகவல்கள், முகமது என்றும், அவங்க பிறந்த ஊர் மக்கா என்றும், அவங்க புலம்பெயர்ந்து போன ஊர் மதீனா என்றும், அவருடைய தாயார் ஆமினா என்றும், தந்தை அப்துல்லான்னு சொன்னீங்களே, இந்த விவரங்கள்லாம் என்னுடைய பைபிள் இருக்குதுங்க. இந்த விவரங்கள்லாம் பைபிள் இருக்குது. அதை படித்ததிலிருந்து எனக்கு வெகு காலமாக அந்த நபியை பற்றி தெரியணும், அவர் எங்க வர்றாங்க, எங்க போறாங்க, கடை காலத்தில் வர்றதா சொன்னாங்க, அந்த நபியை நம்ம அடைய முடியுமா, அவரை மாற்றத்தில் இடைய முடியுமா, என்னுடைய ஏக்கம் இருந்து கொண்டே இருந்தது. நீ சொன்னது பார்த்தா அந்த நபி தான் உண்மையான நபி, அவங்க தான் கடைசி காலத்தில் வர வேண்டிய நபி என்று தெரியுது. உங்களால எனக்கு நேர்வழி காட்டுதுன்னு சொல்லியே அவங்க உங்களால கூட சேர்த்துருக்கான் என்று அவர் அழகா ஆரம்பித்தார். இவங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம்.
எதிராது நம்ம மன்னனுக்கு தபால் கொடுத்து அவன் இஸ்லாத்துக்கு அழைப்பு செய்ய வந்தோம். இவர் அதை கேட்டு இவர் அழுகுறாங்க. அப்ப அவங்க ஒரு மத மகிழ்ச்சி. சரி, எதிர்பார்த்து வந்தது வேற செய்தியை, ஆனால் கிடைத்திருக்கிறது இன்னொரு பலனுடைய ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்று சொல்லி அவருக்கு களிமா சொல்லிவிட்டான். இந்த மன்னனுக்கு மாதவியுடைய மடல் கிடைத்த நூல்ல அந்த மடல்களை கொண்டு சென்ற எல்லா சஹாபாக்களுடைய அனுபவத்திலையும் அந்தந்த பாதிகள பலன் இஸ்லாம் வந்துட்டாங்க. மன்னர்களே இஸ்லாம் வர்றாங்க. தஜாஷி பாஷாவுடைய அந்த வரலாறு எடுத்து வருகின்றது. ஆனா பாரசீக மன்னன் இருக்கின்றானே, ரசூலுல்லாஹ்வுடைய மடல் கையில் வாங்கி அது எந்த இருக்குது நானும் படிச்சே பார்க்கல, அந்த இடத்துல கிழிச்சு தூர வீசணும். மனிதனுடைய மனதில் பதறப்பட்டிருக்கின்றன. ஆச்சரியமா இருக்கு. அங்க அவையை வீட்டுக்கு இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், என்னடா அது மடல் வளர்த்துருக்காங்கன்னா அது என்ன இருக்குது, என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி தெரிந்து கொள்வதற்கா ஆர்வம் மாட்டாமா, ஆர்வம் மாட்டாமா, உடனே கிழிச்சு தூர போட்டாங்க. எந்த வாட்டி கிழிச்சான்னு ஒரு ஆளை விசாரிக்கலாம். அது அரபி மொழி என்ன வருதுன்னு சொன்னா, மின் முஹம்மதின் இலா அலைமி ஃபாரிஸ், முகமதிடமிருந்து பாரசீக சக்கரவர்த்திக்கு எழுதப்பட்ட மடல் வருது. முதல்ல முகமது பேர் இருந்துச்சான். அவன் சொல்றான், முதல்ல என் பேர் எழுதணும், இதுக்கு தபால் எழுது எவ்வளவு என் பேர் எழுதணும், முதல்ல அவர் பேரை எழுதிட்டு ரெண்டாவது என் பேர் எழுதுறாரா. அப்ப எதுக்கு அடிமைப்பட்டு வாழக்கூடிய இந்த பகுதியில இந்த அளவுக்கு இந்த கேவலப்படுத்தக்கூடிய அளவுக்கு தபால் எழுதுக்கு யாரும் வந்துட்டாங்க. ஏதோ அரசியல் சூழ்ச்சி நடைபெறுகிறது. எழுதி வாங்கி வச்சுட்டான். இவங்க ஆச்சரியமான சில தகவல்கள். எகிப்து மன்னன் ஜுரைத் பின் மத்தா அவரிடத்திலும் தபால் கொண்டு கொடுக்கப்படுகின்றது. அவர் இஸ்லாத்துக்கு வரலங்க. பல விவாதங்கள் நடத்துறார். அமர் பின் ஆஸோட பல விவாதம் நடத்துறார். ஆனால் தபால் வாங்கி கண்ணில் ஒத்திக்கிட்டார். ஒரு நவீன் சொல்லப்படக்கூடிய நம்ம தபால் கொடுத்துக்கிறாங்க. அதை அப்படியே வாங்கி மரியாதையா உரையிட்டு ஒரு பேழையில வைத்து பாதுகாப்பாக வச்சுட்டாங்க. இப்படி நடைபெறுகின்றது. இதில் மிக அதிகமாக உள்ள செய்தி எது என்றால், தாவா பிரச்சார பணியை அவர்கள் முடிக்கின்றார். ஆங்காங்கே பல இஸ்லாத்துக்கு சேர்றாங்க. அந்த மாதிரி இந்த ஷுஜா பின் வஹப் அவர்கள் ஹாரிஸ் பின் அபீ ஸப்ர் கஸ்ஸானிக்கு மடல் கொண்டு வந்த அவர்கள் அங்கே காவலாளியை இஸ்லாத்தை சேர்த்தார். பின்னர் இவங்களும் அந்த உணர்ச்சி வசப்பட்டு இவங்களும் அழுத்துறாங்க. ஷுஜா பின் வஹப் அழுத்துறாங்க. இவ்வளவு ஒரு பாக்கியம். நம்முடைய இந்த செய்தியை கேட்ட அவர் அழுது இஸ்லாத்தை சேர்த்தார். கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமா சொல்லுங்க. அன்று தொடங்கின்ற இவர்கள் அந்த கலிமா சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ஏதாவது மாற்றம் இருக்குதா? ரசூலுல்லாஹ் எவ்வாறு அந்த கலிமாவை சொல்லி இஸ்லாத்திலே மக்களை சேர்த்தார்களோ, இது போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அந்த கலிமாவை சொல்லி கொடுத்து இஸ்லாத்திலே சேர்த்தார்களோ, அதே மாதிரி நாம் சொல்லிட்டு வரோம். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை, பின்னால இடையில இன்னொரு வார்த்தை சேர்க்கப்பட்டது, கடைசியில் அந்த வார்த்தைகள் எல்லாம் கைவிடப்பட்டதுங்கிறதெல்லாம் கிடையாது. அதே வார்த்தை, அதே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்த அதே வார்த்தையை சொல்லி இஸ்லாம் சேரும். நீ அசத்தோடு ஒரு பெண் இஸ்லாத்துக்கு வந்த பெண்கள் ஜாலியத்திலிருந்து போன் மூலமாக தாவா பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு அவர் இஸ்லாத்தை சேர்ந்தார். இதே வார்த்தை சொல்லுவோம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இதே வார்த்தை தான் ஷுஜா பின் வஹப் அந்த அரண்மனை காவலாளிக்கும் அவர் கற்றுக் கொடுத்தார். இஸ்லாத்தில் சேர்ந்தார். அவர் இஸ்லாத்தை சேர்ந்ததால் இவங்க நடத்துறாங்க. அவர் சொல்றாரு, நண்பரே 2 நாள் கழிச்சு சந்திங்க, நான் இஸ்லாத்துக்கு அப்படி சொல்றாரு. யாமா சொல்றாரு. அவர் ரோமா போய் பாரசீக மன்னர்கள் விடவும் கடுமையான சர்வாதிகாரியாகும். அவருடைய அனுமதி இல்லாம நான் இஸ்லாத்தில் சேர்ந்து சொன்னா இந்த கத்தல் பிடிப்பான். அவளுடைய மோசக்காரன். அவங்களுக்கு தெரியுது அவ்வளவு பெரிய சர்வாதிகாரியாக. இப்ப நம்ம எப்படி அவட்ட தபால் கொடுத்து பேச போறோம்னு தெரியலையே. அவனை அவங்களுக்கு பயம் எடுத்து 2 நாள் கழிச்சு அவர் வர்ற வந்தோடனே இவங்க போய் செய்தி சொல்லப்படுகிறது. உங்களை பார்க்க 3 நாளா அவளை தங்கியிருந்தாங்க. யாரும் தங்கிட்டாங்க? அதை வர சொல்லுங்க. வந்த தபால் வாங்கி அதில் படித்து எந்த செய்தி சொல்லி தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட உடனே இதுக்கு புதுசாக ஒரு வார்த்தை போட அவசியம் கிடையாது. ரசூலுல்லாஹ் எழுதிய செய்தி என்ன என்றால், இஸ்லாத்துக்கு வந்துரு, உங்களுடைய மக்களெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்துருவாங்க,
உன்னை பின்பற்றி அப்படி எங்களுடைய மார்க்கத்தில் இறந்து விட்டாய் என்றால் எல்லாம் உனக்கு பெரிய கிருபை உனக்கு மீது பொழிவான். நீ எந்த ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த நாட்டுடைய அரசாட்சி உன் கையிலேயே விட்டு வைக்கப்படும் என்று ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருந்தாங்க. அப்ப நான் இஸ்லாத்து வரலன்னா அப்படி ஆட்சி பறிச்சுவாங்களா? அப்படி கோபப்படும். இஸ்லாம் வரலன்னா என் ஆட்சி பறிக்கணுமா? அப்படி எங்க ஆட்சி பறிக்கக்கூடிய ஆள் யார் நான் பார்த்துறேன் என்று அவசரப்படுறார். இஸ்லாத்துக்கு வரல சொன்னார். அப்ப என்ன திரும்பி போங்க, வந்த வழியிலே போய் வந்த வழியிலே அவங்க திரும்பி வந்துடுறாங்க. இந்த மனநிறைவு அந்த முறைங்கிற கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர் இஸ்லாத்துக்கு வந்தார், மனநிறைவு போறாங்க. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தபால் எப்படி குறிப்பிட்டாங்களே அதனுடைய சூட்சுமம் என்ன என்றால், இஸ்லாத்தை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களை இறைவனை வணங்கும்படியாக கொண்டு வந்து சேர்ப்பதா ரசூலுல்லாஹ்வுடைய நோக்கமே இல்லாமல் நாடு குறித்து அரசாட்சி விரிவுபடுத்துகிற நோக்கம் ரசூலுல்லாஹ் கிடையாது என்பது அவருடைய சூட்சுமம். தமாஸ்கஸ் நகரத்துடைய அவையில போய் தபால் கொடுத்தாச்சா? ஆமா. இஸ்லாத்து வரலையா? பெரிய படையெடுப்பு நடத்து ஆட்சி தூக்கி வீச வந்த என்ற சொல்லாட்சியில் இறங்கல. அது சொல்ல நோக்கம் அல்ல. ஆட்சியை உன்னிடத்திலே விட்டு வைக்கப்படும் என்றால் என்ன பொருள்? நாங்க வந்து உடைய நாட்டை உட்கார்ந்துட்டு எங்க ஆட்சி நாங்க தான் நடத்தணும் நாங்க உட்கார போடக்கூடிய ஆட்கள் அல்ல. நீனே ஆட்சி செய். ஆனால் உன்னை படைத்த இறைவனுக்கு நீ நன்றி உணர்வோடு உங்கள் ஆட்சியை செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும். உன்னுடைய நாட்டு மக்களும் இறைவனத்திலே வந்து அவர்கள் சேர வேண்டும். இறைவன வழிபாட்டை இறை மார்க்கத்தில் இணைய வேண்டும். இதுதான் நோக்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு சென்றார்கள். சுமார் 10 ஆண்டு கால வாக்கிலே மக்காவை வெற்றி கொண்டார்கள். மக்கா வெற்றி கொண்டாங்களா இல்லையா? மக்காவை வெற்றி கொண்ட அந்த பயணம் இருக்கின்றதே ரசூலுல்லாஹி வரலாற்றில் ஒரு பயணியுடைய சட்டங்கள் என்று நாம் எப்படி புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதே சட்டங்களிலே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கின்ற பொழுது அவர்கள் மேற்கொண்ட சுமார் 19-20 நாட்களிலே தன்னுடைய பயணத்தை அமைத்திருந்தார்கள். என்னது? நாம் பயணத்தை மேற்கொண்டு என்ன செய்யணும்? லோகர் 2 ரக்காத் தொழுவோம், அஸர் 2 ரக்காத் தொழுவோம், இஷா 2 ரக்காத் தொழுவோம். லோகரோட அஸர் எடுத்து தொழுவோம், மக்ரிபோட இஷா எடுத்து தொழுவோம். நம்முடைய பயணிகளுடைய சட்டம் தான். நோன்பு நோக்கக்கூடிய கட்டாயம் கிடையாது. ரமஸானுடைய காலகட்டமாக இருந்தால் பயணிக்கு இல்லை, நோக்கே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. நோன்பை விட்டுக் கொள்ளலாம். பயணம் முடிந்து சாதாரணமான நாட்களில் அதை தலா செய்து கொள்ளலாம். அது சட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவை வெற்றி கொள்வதற்காக என்று புறப்பட்டார்களே, சுமார் 19-20 நாட்கள் இருந்தார்கள். இந்த 19-20 நாட்களே அவர்கள் நோன்பு வைக்கல. நோன்பு இல்லாமலே தான் அவர்கள் தங்களுடைய பயணத்தை அவர்கள் நிறைவேற்றினார்கள். அர்த்தம், அவர்கள் மக்காவிலே தங்கக்கூடியவர்கள் அல்ல, மதீனாவுக்கு திரும்பக்கூடியவர்கள். மக்காவை எத்தி கொண்டதற்கு பின்னால நான் பிறந்த பூமி, என்னுடைய வீடு வாசல் நிலவரம் அங்க இருக்குது, என்னோடு மதீனாவுக்கு வந்தாங்க எல்லாம் திருப்பாங்க, அவரோட வீட்டை அவரை பிடிச்சிடுங்க, இதை விட்டு போகப்படுமா? நம்ம நாடு, நம்ம வீடு, நம்முடைய வாசல், இங்கே நாம் அரசுச்சி கொண்டிருக்க வேண்டும் என்றவர்கள் மக்காவை கைப்பற்றல. என்ன செய்தார்கள்? மக்காவிலே ஆண்டவர்களை அவர்கள் இஸ்லாத்தில் இருந்தால் நீங்களே ஆட்சி, என்னுடைய பூமி மனிதத்து பூமி தான், நான் அந்த மக்காவை இறைவனுடைய வழியில் திறந்து விட்டேன். நான் மரணமானால் என்னுடைய ஜனாசா மக்காவிலே அடக்கம் செய்யப்படக்கூடாது, என்னுடைய ஹிஜ்ரத் பாழ்பட்டு போயிடும். நான் மேற்கொண்ட ஹிஜ்ரத்துக்கு அல்லாஹ் கூலி வேணும். அப்படி சொன்னா என்னுடைய ஜனாசா மதீனால அடக்கம் செய்யப்படணும், மக்கால அடக்கம் செய்யப்படக்கூடாது என்றுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். அவைதான் அவருடைய தாற்பயம், தத்துவம். நாடு முடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய இஸ்லாத்தை போதிப்பதற்கு உலகத்துக்கு எவ்வளவு வரவில்லை, சோகமாக வாழ வேண்டும் என்பதற்காக வரவில்லை. மனிதன் அவனை படைத்த இறைவன் யார் என்று அறிந்து புரிந்து அவனை வணங்குவதற்கு அவன் முன்வர வேண்டும். இந்த ஒரு சத்தியத்தை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். இந்த வரலாறுகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த வரையில்
நம்மிடமிருந்து இந்த இஸ்லாத்துடைய இந்த தத்துவார்த்தங்கள் இதை விட்டும் தூரமாக வாழக்கூடிய பிரபல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்ந்தடைய வேண்டும். அதுக்கு பேர் தான் தவா பிரச்சார பணி என்று அதற்கு பெயர். எல்லாம் இறைவன் அப்படிப்பட்ட மேலான நற்சிந்தனைகளை நமக்கு வழங்குவானாக. இந்த பணியிலே பங்கு பெறக்கூடிய மேலான பாக்கியத்தை வழங்குவானாக. நாளை மறுமையிலே நாம் அனைவருக்கும் சொர்க்க பாக்கியத்தை அருள்வானாக என்று துஆ செய்து முடித்துக் கொள்கின்றேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதுக்கு அடுத்தபடியாக அடுத்த வாரம் இந்த ஹிஜ்ரத் சம்பந்தமாக ஒரு வரலாறு நான் சொன்னேன். என்னது, அபிசீனியாவில் அவங்க தஞ்சம் அடைந்திருக்கின்ற பொழுது மக்காவில் சமாதானம் ஆயிட்டாங்க, முஸ்லீம்களும் எதிரிகளும் சமாதானம் ஆயிட்டாங்க, சண்டை சித்தர்கள் சொல்லி ஒரு வதந்தி போது அதை கேள்விப்பட்டோம். சுமார் 33 சஹாபாக்கள் இருந்து மக்காவுக்கு வந்துடுறாங்க. அப்படி நடந்துவிட்ட நிகழ்ச்சி என்ன, அவருடைய பின்னணி என்ன என்பதை இன்ஷாஅல்லாஹ் அடுத்த வாரம் விரிவாக பார்த்து இருக்கின்றோம். இப்படி விரிவாக ஏன் சொல்ல வேண்டியிருக்கிறது சொன்னால், அப்பதான் கேள்விகள் கேட்கறதுக்கும் நீங்க பயிற்சி எடுத்துக்கும் கொஞ்சம் ஞாபகம் சக்தி இருக்கும். விரிவாக எப்படி சொல்லி போயிட்டோம் சொன்னா சிசிகள் மனசு வந்து பரியா எல்லா இடத்துல நம்மள பரிச்சை ஜமால் பாய் இதுதான்ல இது சில பேர் சொல்லலாம். இப்போவும் அதோட பதிவு பேசுறது இங்க செய்யறது அது அப்படி இல்லாமல் அடுத்த வாரம் இன்ஷாஅல்லாஹ் இந்த தலைப்பை தான் பேச இருக்கின்றோம். அதாவது 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது.